வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட பேரு காக்கி சர்க்கஸ் அப்படின்றது. இந்த வெப் சீரிஸ் ZEE5ல தமிழ்லயே இருக்கு. இது தமிழ் வெப் சீரிஸ் தான், தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. நான் முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஜெயில் இருக்கு, அங்க இருக்க சாமி சிலை கிட்ட ஒரு உண்டியல் இருக்கு. அந்த உண்டியலை யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிடுறாங்க. அந்த உண்டியலோட காசை எடுக்கிறதுக்கு ஆளுங்க வரதுக்குள்ள அந்த உண்டியல்ல இருக்க காசை இவங்க வைக்கணும். அதுக்கு திருடினது யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயே, அதாவது ஜெயிலே ஒருத்தன் திருடி இருக்கான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி வரும்ல. அதனால போலீஸுங்களும் எப்படியாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் இந்த விஷயத்த பண்ணது, போலீஸ் கிட்ட அவன் மாட்டினானா இல்லையான்னு சொல்றது தான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க, காமெடி கலந்தும் சொல்லியிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஜெயில இருக்க ஒரு செல்ல நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க கைதிகள் புக் படிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்க ஜெயிலர் எல்லாருமே புக் படிக்கணும், போகும்போது அதுல இருக்க விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு போனோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் புக் படிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு நபர் இருக்கார்ல, மாமா பேசாம இந்த சவரை எகிரி குதிச்சு தப்புச்சா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளே ரிலீஸ் தாண்டா ஆக போறோம், அதுக்குள்ள அவசரப்பட்டு மாட்ட சொல்றியா, பேசாம படு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யோ சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவருமே படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஒரு பெரிய பணக்கார வீட்டை காட்டுறாங்க. இந்த பணக்காரரோட பேரு ஜான் அப்படின்றது. இவரோட பர்த்டே நடக்குது போல. அந்த பர்த்டேவை குடும்பமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு திருடன் நுழையிறாரு. இவரோட பேரு தீபக்னு வச்சுக்கலாம். இந்த தீபக் இருக்காரு பாத்தீங்களா, நைஸா திருடிட்டு போயிடலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அங்க இருக்கிற நாய் இருக்கு பாத்தீங்களா, இவர் அட்டாக் பண்றதுக்காக வருது. என்ன டாக் கத்துது அப்படின்ற மாதிரி இந்த வீட்டை சேர்ந்தவங்களும் செக் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள இவரு டாக லாக் பண்ணிடுறாரு. சோ வந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த டாகுக்கு ஃபுட் எல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க கண்ணில் படாம இங்க இருந்து தப்பிக்கணும்னு தீபக் யோசிக்கிறாரு. இப்ப சாமர்த்தியமா தீபக் இருக்கார்ல, வேற ஒரு பக்கமா தப்பிச்சு கிளம்புறாரு. இந்த தீபக் திருட்டு வேலை பண்ணும் போது கூட யார்கிட்டயோ பேசிக்கிட்டே தான் பண்ணிட்டு இருக்காரு. நல்லபடியா நான் திருடிட்டு வந்துட்டேன்ற மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாரு. சூப்பர் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே பாராட்டுறாங்க. ஒரு பொண்ணு கூட சேர்ந்துதான் இந்த வேலையெல்லாம் இந்த தீபக் பண்றாரு போல. இங்கதான் காக்கி சர்க்கஸ்னு டைட்டில் போடுறாங்க. இப்பதான் இந்த சீரிஸோட ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போலீஸா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜெயில தான் இவரோட வேலை இருக்கும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய ஆசை இருக்கும். இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரீசெண்டா என்கவுண்டர் பண்ணிருக்காரு போல. அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றாரு. ஸ்டோரியை சொல்லும் போது 2 புல்லட் யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்ச நம்ம ஹீரோ இருக்கார்ல, நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா ஒரே புல்லட்ல கதையை முடிச்சிருப்பேன்ற மாதிரி இவருக்குள்ள இவரே சொல்லிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை கூட வேலை பார்க்கிறவர் கேட்டுறாரு. ஓஹோ, ஒரே புல்லட்ல முடிச்சிருவியா, உன்னதான் சீனியர் பார்க்கணும்னு சொன்னாரு, சீக்கிரமா போய் சீனியரை பாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவருமே சீனியரை பார்க்கறதுக்காக வராரு, அதாவது ஜெயிலரை பார்க்கறதுக்காக வராரு. இந்த ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டரா இருப்பாரு. இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு புக்கை தரணும், அது மூலியமா அவங்களை திருத்தணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கைதி மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு பாத்தீங்களா, இவரோட பேரு வாசு அப்படின்றது. இந்த வாசுவை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு. நான் வேணும்ட்டே அந்த கொலையை பண்ணல, அது ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. விசாரணை கைதியா தான் வந்திருக்காரு போல. கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போற, இந்த புக்கை எடுத்துக்கோ, இந்த புக்ல இருக்கிற விஷயத்த போகும்போது என்கிட்ட சொல்லணும், இல்லனா அடிதான் விழுன்ற மாதிரி மிரட்டுறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி வாசுவும் அவர்கிட்ட இருந்து புக்கெல்லாம் வாங்கிடுறாரு. இப்ப வாசுவை ரூம்ல விடுறதுக்காக நம்ம ஹீரோ தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. என்ன சார் இந்த ஜெயிலர் வித்தியாசமா இருக்காருன்ற மாதிரி வாசு கேக்குறாரு. ஆமா, இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு தான். ஆக்சுவலா இவருமே முன்னாடி பயங்கரமா எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தாரு. திடீர்னு இவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, இந்த ஜெயிலர் பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் போட்டு அடிச்சிருப்பாரு. அதுல ஒருத்தன் வலி தாங்க முடியாம செல்லுல தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான். அன்னைக்கு நைட்டு ஜெயிலரோட கண்ணுக்கு கடவுள் தெரிஞ்சிருப்பாங்க. நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் நியாயமே கிடையாது, இந்த மாதிரி நீ பண்ணனா உனக்கு பெரிய ஆபத்து வரும்ன்ற மாதிரி சாபம் விடுற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்பத்துல இருந்து ஜெயிலர் திருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இந்த கடவுள் தான் தோன்றி அவர்கிட்ட பேசின மாதிரி இருந்தது. அதனால எப்பவுமே இந்த கடவுளுக்கு எல்லாரையும் காசெல்லாம் போட சொல்லுவாரு, நீயும் காசை போடுன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஜெயிலரே சில்லற காசெல்லாம் கொடுத்து தான் அனுப்பி வச்சிருக்காரு போல. இந்த வாசு இருக்கார்ல, காசெல்லாம் போட்டுறாரு. நான் எந்த தப்பும் பண்ணல, சீக்கிரமா நான் ரிலீஸ் ஆயிரணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் ஜெயிலை விட்டு தப்பிக்கிறத பத்தி 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த செல்லுல தான் வாசுவையும் போடுறாங்க. இப்ப அவங்க 2 பேருமே வாசு கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, அந்த அண்ணன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஜெயிலர் பண்றதெல்லாம் எனக்கு சரியாவே படல, புக்கை படிச்சு யாராவது திருந்துவாங்களா, கண்டிப்பா திருந்தவே மாட்டாங்க.
இவர் ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இவர் புலம்பிட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஜெயிலர் பின்னாடி வந்து நிக்கிறாரு. நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்க தான் செஞ்சேன். நிச்சயமா இந்த புக் படிக்கிறதுனால மாற்றம் ஏற்படும். அதை நான் கண்ணால பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ரொம்ப மோசமானவரா இருந்திருப்பாரு. அப்ப மாறாதவன் கூட இந்த புக்கை படிச்சு மாறினா. இதை புரிஞ்சுக்கணும்னா நீயும் புக்கு படிக்கணும்னு சொல்றாரு. சார் புக்கு படிக்கிறதுலாம் எனக்கு செட் ஆகாதுன்னு ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் தெரியாது, நீ கண்டிப்பா புக்கை படிக்கணும், அதுல இருக்க கேள்வியை கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பன்ற மாதிரி இவருமே சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வாசுவை காட்டுறாங்க. வாசு கொலை கேஸ்ல உள்ள வந்திருக்கிறது தெரிஞ்சோன்னா அவங்க 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க சாதாரண பெட்டி கேஸ்க்கு உள்ள வந்தவங்க, நீ பெரிய ஆளா இருப்ப போலியே, உன்கிட்ட நாங்க கவனமா தான் இருக்கணும், கொஞ்சம் தள்ளி படு அப்படின்ற மாதிரி தள்ளி படுக்க வைக்கிறாங்க. இல்ல இல்ல தெரியாம தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி வாசுவா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலரே ஏகப்பட்ட புக் எல்லாம் எழுதியிருப்பாரு, பெருசா சேல்லாம் ஆயிருக்காது. இந்த புக்கை படி உனக்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட புக்கை தந்துடுறாரு. இந்த நாள் கேள்வி கேட்பன்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, 30 வயசு ஆயிடுச்சுடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அம்மா சீட்டு போட போறாங்க போல, அதுக்கு எக்ஸ்ட்ராவா நீ காசு தாடான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சரி தரன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஸ்டார்டிங் ஒரு 2 கைதியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க கிளம்புற நாள் வந்துருது. கிளம்புற நாள் கேள்வி கேட்பேன்னு ஏற்கனவே ஜெயிலர் சொல்லியிருப்பாரு. இப்ப கேள்வி கேட்கிறாரு. ஆனா புக்ல படிச்ச விஷயத்தை ஒண்ணு கூட இவங்க ஞாபகம் வச்சுக்கல போல, எல்லாத்துக்கும் தப்பு தப்பா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நீங்க படிச்சீங்க, எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்களை விட்டு அடிக்க வருறாரு. சார் மனப்பாடம் ஆகல சார், நீங்க தந்தீங்கன்னா நாங்க வீட்டுல படிச்சு நல்லா ட்ரெயின் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னமோ பண்ணுங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போகும்போது கூட காசை தந்து அந்த உண்டியல்ல போட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணார்ல, அதுக்கு பரிகாரத்துக்கு தான் இப்படி பண்றாரு போல. இப்ப உண்டியல்ல இவங்களுமே காசு போடுறாங்க. இதுல அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, காசு போடும் போது உண்டியல் ரொம்ப வெயிட்டா இருக்கே, நிறைய காசு இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறான். அதெல்லாம் எதுக்குடா நீ அளந்து பாக்குற போன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பஸ்ல 2 பேருமே டிராவல் பண்றாங்க. மாமா அங்க இருக்க உண்டியல பாத்தியா, செம்ம வெயிட்டா இருந்தது மாமா, உள்ள எப்படியும் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் இருக்கும் மாமா, பேசாம அதை தூக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறான். டேய் இப்பதான்டா ஜெயில விட்டு வந்திருக்கோம், நான் இதுக்கப்புறமாவது திருந்தி வாழலான்னு யோசிக்கிறேன், என்ன இதுல சேர்க்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ நானே சும்மா தான் சொன்னேன், நான் என்ன குதிச்சு அதை எடுக்கவா ட்ரை பண்ணுவேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி மாமா கிட்ட பேசுறான். இப்ப 2 பேருமே பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அந்த புக்கை தெரியாம விட்டுட்டு போயிடுறாங்க. நைட்டு நேரம் நம்ம ஹீரோ புக்கு படிக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவருக்கு படிக்க தோண மாட்டேங்குது. இவர் ஃப்ரீயான ஒரு பொண்ணை நேசிக்கிறாரு போல. அந்த பொண்ணோட நம்பர் கூட இவர்கிட்ட இருக்கு, ஆனா கால் பண்ண கூடாதுன்னு அவங்க சொன்னதுனால இவர் காலே பண்ண மாட்டாரு. இப்ப அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. அந்த அண்ணன் தான் காலையில எழுப்பி விடுறாரு. ஒழுங்கா டியூட்டி கூட பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு வேற ஒரு கைதி வந்திருக்காரு. அந்த கைதி கிட்டயும் காசை தந்து போட சொல்றாங்க. அப்படி போடும் போது டங்குன்னு சவுண்ட் கேக்குது. காசே இல்லனா தானே அப்படி சவுண்ட் கேட்கும், அப்ப காசு இல்லாம போயிருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல வந்து செக் பண்றாரு. செக் பண்ணும்போது உள்ள காசு இல்லாதது தெரியுது. அங்க இருக்க கம்பிய யாரோ ஓபன் பண்ணி உள்ள இருக்க காசை தூக்கி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அட பாவமே, யாரோ காசை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் மத்தவங்க கிட்ட சொல்றாரு. இப்போ ஒருத்தர் சவப்பெட்டியில படுத்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. சவப்பெட்டி அளவு கரெக்டா இருக்குமான்னு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா வாசுன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் சவப்பெட்டி செய்யறவர் போல. இதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காது, வேற சவப்பெட்டியை காட்டுங்கன்னு கஸ்டமர் கேக்குறாரு. இப்ப இவருமே 25,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு சவப்பெட்டியை காட்டுறாரு. இது உங்க அம்மாக்கு செட் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல 25,000 ரூபாய் கொடுத்துலாம் என்னால வாங்க முடியாது, இதுக்கு முன்னாடி காமிச்சிங்கல்ல அதுவே எனக்கு போதும்ன்ற மாதிரி அவர் அதை வாங்கிட்டு போயிடுறாரு. வாசு வீட்டுக்கு எதிர முரளின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர் வாசுவோட கடையை பார்த்து எப்பவுமே கோவப்படுவாரு. ஏன்னா அவர் வீட்டுக்கு எதிரியே இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்காருல, அதனால தான் எப்பவுமே அந்த முரளி கோவப்படுவாரு. முரளியோட பையன் காலையில உட்காந்து ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா நைட்டே பண்ண மாட்டியா, காலையில உட்காந்து தான் பண்ணுவியான்ற மாதிரி பையனுக்கு கொட்டெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. முரளியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவர் பேங்க்குக்கு வரும்போது எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது கேஷியர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வயசு கம்மி தானே, எப்படி திடீர்னு இறந்து போனாருன்னு முரளி கேட்கிறாரு. என்ன சார் பண்றது, சாவு எப்ப வருதுன்னே சொல்ல முடியலன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற முரளிக்கு பயமா இருக்கு. நம்ம திடீர்னு செத்து போயிடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் செத்து போய் அந்த சவப்பெட்டியில படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. இதை பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. பேசாம படுங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இப்ப இவர் ஜன்னலை ஓபன் பண்ணி காத்து வாங்கலான்னு பார்த்தா அந்த சவப்பெட்டி கடை தான் தெரியுது. இதை பாக்குற இவருக்கு இன்னும் பயமா இருக்கு. இவர் நைட்டு நேரம்லாம் உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு சாமியாரை கூப்பிட்டு பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சாமியாரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. எனக்கு எந்த ஆபத்தும் வராதுல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல உங்களுக்கு நிச்சயமா ஆபத்து வரும், இந்த திசையில இருந்து வரும்னு ஒரு திசையை சொல்றாரு.
அந்த திசையில என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்தா கரெக்டா அந்த கடை தான் இருக்கு. இந்த கடையால தான் நமக்கு பிரச்சனை வரப்போது போல, இதுக்கப்புறம் இந்த கடை இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நேரா வாசு கூட சண்டை போறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கடை இங்க இருக்க கூடாது, முதல்ல காலி பண்றான்னு சொல்றாரு. வாசு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப ஆளுங்களாம் வந்து சண்டை போடாதீங்கன்ற மாதிரி பிரிச்சு 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. இப்ப முரளியோட பையனும் மேப் வாங்குறதுக்கு காசு வேணும்ன்ற மாதிரி சொல்றான். இவர் சண்டை போட்டதுல சில்லற காசு எல்லாமே கீழே விழுந்திருக்கும், அந்த கடையில் தானே விழுந்தது, அதை எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி இவருமே திரும்பி கடைக்கு வந்துடுறாரு. அங்கங்க ஒவ்வொரு காசு சிந்தி இருக்கு, அந்த காசெல்லாம் இவர் பறக்கிட்டு இருக்காரு. ஒரு சில்லற காசு மட்டும் இந்த வாசுக்கு பக்கத்துல இருக்கும். சரி வேஷ்டி கிட்ட போய் எடுக்கலாம்ன்ற மாதிரி இவருமே வேஷ்டி கிட்ட குனிஞ்சு வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. யோ என்னையா பண்ற அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, அவரை எட்டி மிதிக்கிறாரு. அப்ப தெரியாதனமா முரளி அங்க இருக்க ஒரு சவப்பெட்டியில இடிக்கிறாரு. அந்த சவப்பெட்டி மேல விழுந்து இறந்து போயிடுறாரு. ஐயோ இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வாசு ஷாக் ஆகுறாரு. இதனால தான் வாசு ஜெயிலுக்கு வந்திருந்தாரு போல. ஜெயில இருக்க உண்டியல்ல காசு காணாம போச்சு பாத்தீங்களா, அத பத்தி சீனியர் கிட்டே இவங்க சொல்றாங்க. சீனியருமே என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த காசை நீங்க ரெடி பண்ணி போடுங்க, அதே மாதிரி இந்த விஷயம் வெளியே வராம பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் போலீஸ் தான் எல்லாருமே கேவலமா பேசுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் ஜெயிலரும் ஏத்துக்கிறாங்க. எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கடைசியா அந்த 2 பேர் போனதுக்கு அப்புறம் தான் மிஸ் ஆச்சு. அந்த 2 பேர் இத பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அதுல ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னான்ல, அதனால அவன் மேலதான் நம்ம ஹீரோக்கு ஹெவியா டவுட் வருது. அவங்க 2 பேரை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஜெயிலர் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அதுல ஒரு நபர் கூலி வேலை பாக்குறது தெரியுது. இப்ப அந்த நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது அந்த 2 பேர்ல மாமான்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரை பிடிச்சி நீ தாண்டா இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, நான் திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என் கூட இருந்த அந்த பையன் இதுக்கப்புறம் திருடணும், அந்த விஷயத்த திருடணும்ன்ற மாதிரிலாம் சொன்னான் சார், நான் கேட்கும் போது பேச்ச மாத்திட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே அங்க இருக்க கம்பியை ஓபன் பண்ணி எடுத்திருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சார் கம்பியை ஓபன் பண்ணி எடுக்கிறது தான் சார் அவனோட ஸ்டைலு, அவன் தான் சார் நிச்சயமா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. சோ இந்த நபர் இந்த விஷயத்த பண்ணல, இந்த நபர் கூட இருந்தா அந்த பையன் தான் பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த பையன் எங்க இருப்பான்னு கேட்கும் போது எங்க இருப்பான்றது எனக்கு தெரியாது சார், நான் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. சரி நம்ம கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் வேற ஒரு லேடி பாக்குறாங்க. இந்த லேடி பேரு காயத்ரி அப்படின்றது. இவங்க வேலை பார்க்கும் போது இந்த விஷயத்த கவனிச்சிடுறாங்க போல. இது ஜெயில பூந்தே ஒரு திருடன் திருடி இருக்கானா, உண்டியல திருடி இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. இந்த காயத்ரி அக்கா வேலையை முடிச்சுட்டு எப்பவுமே மீனான்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து தான் போவாங்க. மீனாவும் காயத்ரியும் சேர்ந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க போல. அதை பத்தி முதல்ல பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காயத்ரி இருக்காங்கல்ல, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தேன், அதாவது ஜெயில இருக்க உண்டியிலேயே யாரோ தூக்கி இருக்காங்க போல, பயங்கர திருடனா இருப்பான் போலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த உண்டியில் நிரம்புற வரைக்கும் சில்லற காசு அதே மாதிரி நோட்டெல்லாம் போடணும், எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் கிட்ட போடுற மாதிரி இருக்கும், அதனால அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் ஜெயிலரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த திருடன் தீபக்கா காட்டுறாங்க. அவன் திருட்டு வேலை பண்ணதை பத்திலாம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். இவன் தான் ஜெயில பூந்து திருடி இருக்கான் போல. இவன் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் நைட்டு இவன் தான் காம்பவுண்ட் செவரை எகிரி குதிச்சு உள்ள வந்திருப்பான். அந்த டைம் வாசு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹாரர் புக் தான் படிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் பயத்தோட படிச்சிட்டு இருக்கும் போது சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு எட்டி பார்த்தா யாரோ செவரை எகிரி குதிச்சு உள்ள வரது தெரியுது. இவர் செம்மையா பயத்துல இருக்காருல, அதனால அந்த பக்கம் பார்க்க மாட்டாரு, டக்குன்னு தலையை திருப்பிடுறாரு. இப்படிதான் அந்த திருட்ட பண்ணன்ற மாதிரி தீபக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காயத்ரின்ற அந்த லேடியை காட்டுறாங்க. இவங்க வீடியோ எல்லாம் போடுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்காக மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், எப்ப பாரு பப்ஜி கேம் தான் விளையாடிட்டு இருப்பான் போல. பையனை கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கண்ணுல வெள்ளரிக்காலாம் வச்சு படுத்துறாங்க. இந்த சமயம் நமக்கு தீபக்கா காட்டுறாங்க. சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கேஸ் காலியா போயிருது. கேஸுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தீபக்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பையன் மும்மரமா கேம் விளையாடிட்டு இருக்கான் பாத்தீங்களா, கதவை திறந்து வச்சுதான் கேம் விளையாடிட்டு இருப்பான். இவருமே சாதாரணமா உள்ள வராரு. அவன் கவனிக்காத போது சிலிண்டரை நைஸா அங்க இருந்து கொண்டு போயிடுறாரு. சிலிண்டர் கொண்டு போற வரைக்கும் அந்த பையன் கவனிக்காம தான் இருக்கான். இவங்களும் கண்ணுல வெள்ளரிக்கா வச்சிருக்காங்கல்ல, அதனால கவனிக்காம இருக்காங்க. இப்ப காலையில சமயம் இந்த காயத்ரி இருக்காங்கல்ல, பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் சிலிண்டரை திருடிட்டு போயிருக்காங்க, நீ என்னதான்டா வீட்டுல பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் இவங்களை கூட்டு போறதுக்காக மீனான்ற அந்த பொண்ணு வந்துடுறா. இவங்க 2 பேருமே ஃப்ரீ டைம்ல ரீல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க போல. அதை பத்தி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது பையன் என்ன பண்றானா, அம்மாவோட காசை கொஞ்சம் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அது நான் வேற வேலைக்காக வச்சிருந்த காசு தாத்தான்னு சொல்றாங்க. ஆனா பையன் வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறான். இதனால அம்மா காயத்ரி இருக்காங்கல்ல, ஒரு கட்டி எடுத்து தூக்கி விசிறாங்க. பையன் மண்டையில பட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஏமா காசு எடுத்ததுக்கு பையனையே அடிப்பியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு பையன் கிளம்பி போயிடுறான். இவங்க 2 பேர் வீடியோ போடுவாங்க, அதுக்கு வியூஸே போகாம இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப மீனாவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதாவது ஜெயில திருடு போயிருச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதை பத்தி நம்ம பேசுவோம், கண்டிப்பா வியூஸ் நிறைய போகும் அப்படின்ற மாதிரி இந்த மீனாவும் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. வாசு வேணும்ட்டே அந்த கொலையை பண்ணல, அதனால வாசுவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப வாசுவும் ஒய்ஃபை பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தா
ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிருக்கிறது தெரிய வருது. உன் ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு போயிட்டா, திரும்பி அவ உன் கூட வரதெல்லாம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டு அக்கா சொல்றாங்க. ஐயோ ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாலே, எப்படியாவது சமாதான பத்தி கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் காயத்ரியும் மீனாவும் சேர்ந்த மாதிரி ஜெயில திருட்டு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. போலீஸுங்க அதை மறைச்சு வச்சிருக்காங்க, ஆனா கண்டிப்பா திருட்டு நடந்திருக்கு, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசின வீடியோ வைரல் ஆயிடுது. இந்த விஷயத்த வாசுவும் கவனிக்கிறாரு. ஓஹோ, அன்னைக்கு திருடன் தான் எகிரி குதிச்சு உள்ள வந்திருக்கானா, நம்ம வேற தேவையில்லாம பேய் பிசாசுன்னு பயந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வீடியோ வைரல் ஆனதுனால சீனியர் இந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. உங்க கவனக்குறைவனாலதான் ஒருத்தன் உள்ள வந்து காசை தூக்கிட்டு போயிருக்கான். இப்ப ஆளுங்க செக் பண்றதுக்காக வந்து காசு கம்மியா இருந்தது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால நீங்களே அந்த காசை ரெடி பண்ணி வைங்க, அப்படி இல்லைன்னா அந்த குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி சார், நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஜெயிலருக்கும் ஹீரோக்கும் பிரஷர் அதிகமாகுது. ஹீரோ பேசாம அந்த காசை நம்மளே வச்சிடலான்ற மாதிரி கூட யோசிக்கிறாரு. அம்மா சீட்டுக்காக காசெல்லாம் அப்பப்ப வாங்கினாங்கல்ல, அம்மா அந்த சீட்டை எடுத்து என்கிட்ட தரியான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இல்ல, வேற சில செலவுக்காக தான் நான் அதை சேர்த்துட்டு இருக்கேன், தரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நான் வேற எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவருக்கு பிரியான்ற ஒரு பொண்ணை பிடிக்கும். அந்த பொண்ணுமே லோன் வேணும்னா மட்டும் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் கார்டை தந்து லோன் வேணும்னா மட்டும் கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க போல. பினான்ஸ் கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. இவர் கால் பண்ணோன்னு லோன் வேணும்னா மட்டும் தானே கால் பண்ண சொன்னேன், எதுக்கு இப்ப கால் பண்ணீங்கன்னு கோவப்படுறாங்க. இல்லங்க, எனக்கு உண்மையிலேயே லோன் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. நான் லோன் வாங்குறதுக்கு அந்த பொண்ணை பார்க்க போறேன், அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கும் சார், ஏதாவது கவிதை மாதிரி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜெயிலர் கிட்ட இவர் கவிதை எல்லாம் எழுதி வாங்கிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு பிரியாவை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. அவங்களுமே எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வேணும்ன்றத சொல்றாங்க. இவர் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து தந்துட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதுக்காக திடீர்னு இந்த காசு, ஒருவேளை உங்களோட ஜெயில உண்மையிலே திருடு போயிருச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா, திருடுலாம் போலன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சரி, ஓகே ஓகேன்ற மாதிரி அவங்களும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப காயத்ரியும் மீனாவும் பஸ்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கும் போது பிரியாவும் அதே பஸ்ல தான் ஏறதுக்காக வராங்க. நீங்க ரெண்டு பேர் போட்டீங்கல்ல, அந்த வீடியோவை பார்த்தேன், சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பிரியாவும் அவங்க ரெண்டு பேரை பாராட்டுறாங்க. அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னு அவங்க ரெண்டு பேர் சந்தோஷப்படுறாங்க. இப்ப பிரியா கிட்ட பேசுறதுக்காக இவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஜெயிலர் கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அதை பேசி இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க பெருசா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. என்ன பெரிய ரெஸ்பான்ஸே இல்லன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது பிரியாவும் நில்லுன்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரை பத்தி சில டீடைல் கேட்கறாங்க. இவரும் சொல்றாரு, நீ சொல்றதை வச்சு பார்த்தா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது போலியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது செட் ஆகாதா அப்படின்ற மாதிரி இவர் சோகமா பஸ்ஸை விட்டு இறங்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவங்க இருக்காங்கல்ல, செட் ஆகாதுன்னு தான் சொன்னேன், கம்ப்ளீட்டா செட் ஆகாதுன்னு நான் சொல்ல, அதனால ட்ரை பண்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சந்தோஷமா ஓடி வந்து பஸ்ல ஏற ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப திரும்பி இவங்க ரெண்டு பேர் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்க தான் செஞ்சிருக்கு. நான் நிறைய பேருக்கு நம்பர் தந்திருக்கேன், தேவையில்லாம எல்லாருமே கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஆனா நீ ஒரு வாட்டி கூட கால் பண்ணல, அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கண்டக்டரும் டிக்கெட் டிக்கெட் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராரு. இவர்கிட்ட சில்லற காசு இல்ல போல, என்கிட்ட நோட்டா தான் இருக்கு, சில்லற இருக்குமா அப்படின்ற மாதிரி தராரு. கண்டக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த திருடன் தீபக்கா தான் இருக்காரு. சில்லறை என்கிட்ட நிறைய இருக்குன்ற மாதிரி நிறைய சில்லற காசெல்லாம் எடுத்து தராரு. உண்டியில இருக்க சில்லற காசு தான் எடுத்து தராருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த சில்லறைய பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. உண்டியில இருக்க சில்லற காசுன்றத கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப ஹீரோவோட முகம் சட்டுன்னு மாற ஆரம்பிக்குது. அப்படி மாறினோன்னே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க பெல் அடிக்கிறாரு, வண்டியை நிறுத்த வைக்கிறாரு. என்ன வண்டியை நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கண்டக்டர் பயந்துட்டு இருக்காரு. இப்ப பொறுமையா கண்டக்டரை நோக்கி போறாரு. உண்டியல்ல இருக்க சில்லற காசை தான் தந்திருக்கோன்றத கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி இந்த கண்டக்டர் பயந்துட்டு இருக்காரு. இங்க ஒரு எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருன்ற மாதிரி தான் நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில ஹீரோ கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வண்டியை நிறுத்துங்க, என் பைக்கை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அதாவது இவங்களுக்காக தானே பஸ்ல ஏறினாரு, பைக்கை அங்கேயே விட்டுட்டு பஸ்ல ஏறி இருப்பாரு. நான் பைக் எடுத்துட்டு தான் கிளம்பணும், நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பெல் அடிச்சிருப்பாரு. இறங்கி கிளம்புறாரு. ஜான்னு ஒரு பெரிய பணக்காரர் வீட்டை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் சாவர தருவாயில இருக்காருன்றதுக்காக அந்த இடத்துக்கு வாசுவும் வந்து பேச்சு கொடுக்கிறாரு. அவர் கல்லு மாதிரி இருக்காரு, கொஞ்சம் முடியாம இருந்தாரு, ஆனா இப்ப எந்திரிச்சிட்டாருன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அப்ப சாவலியான்ற மாதிரி இவர் சோகமா கிளம்பிடுறாரு. காரணம் என்னன்னா, வாசுவை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு சவப்பெட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காருல, அதை எப்படியாவது வித்துட்டா கொஞ்சம் காசு கிடைக்கும், அது மூலியமா நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசி சேர்ந்துடலாம்னு யோசிக்கிறாரு.
ஏன்னா ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. இதை தாண்டி நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்ன காசு நீ வச்சிருக்க, சேவிங்ஸ்னு என்ன வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதனால எப்படியாவது காசை சேர்த்துட்டு ஒய்ஃபை சமாதானப்படுத்தணும்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு பையனை தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிறது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கும். இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டே அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம 2 பேர் 10 மான்ற மாதிரி இந்த அண்ணன் கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தனியாலவே 5 பேரை அடிப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியா, அப்ப நீயே போய் சண்டை போட்டு கூட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன்ற மாதிரி இந்த அண்ணன் வெளியே நிக்கிறாரு. ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு, தைரியமா உள்ள வந்துடுறாரு. அந்த பையன் எந்த ரூம்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமுக்கும் வந்துடுறாரு. அவன் பார்த்தா 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையே என் கூட வந்துரு, நான் சண்டையே போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சிக்னல் கொடுத்து அடிக்க சொல்றான். இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சண்டை போடுறதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. ஹீரோ மொக்கையா சண்டை போடுவார்னு பார்த்தா நல்லாவே சண்டை போடுறாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் கொஞ்சம் அடியும் வாங்கிட்டு இருக்காரு. அடி வாங்கி இவர் வீக்கா இருக்கும் போது அந்த பையன் இருக்கான்ல, சார் நீங்க உண்மையிலேயே நல்லா தான் சண்டை போட்டீங்க, ஆனா என்ன பிரயோஜனம், நான் இப்ப தப்பிக்க போறேன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி தப்பிச்சு ஓடினவன் பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வந்து நிக்கிறான். அந்த இடத்துல தானே ஃப்ரெண்ட் இருக்காரு, அதாவது அந்த அண்ணன் இருக்காரு. அந்த அண்ணன் சட்டுன்னு அவனை லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஜெயிலரும் சேர்ந்த மாதிரி அந்த சீனியரை பாக்குறதுக்காக வராங்க. சீனியரோட ஒய்ஃப், நான் சாரி எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன், என்ன கலர் எடுக்கன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. யோ நீங்க ஏதாவது கலரை சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. அவனை எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு, அவனை பொறுத்த வரைக்கும் எகிரி குதிச்சேன், எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நான் எடுக்கிறதுக்குள்ளேயே வேற யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எப்படியாவது காசை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் வெளியே கிளம்புறாங்க. இப்ப அடுத்ததா இந்த இடத்துக்கு காயத்ரி மீனா வந்திருக்காங்க. இவங்க வீட்டுல கேஸ் காணாம போச்சுல, அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்பயும் ஒய்ஃப் என்ன கலர் எடுக்கன்னு கேக்குறாங்க. நீங்க ஏதாவது கலரை சொல்லுங்கமான்ற மாதிரி இவங்க கிட்ட கலரை கேட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா இந்த இடத்துக்கு அந்த திருடனான தீபக் வந்திருக்கான். இப்பயும் ஒய்ஃப் அந்த கலர் செட் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. யோ நீ ஒரு கலரை சொல்லு அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட கேட்டு ஒய்ஃப் கிட்ட இவர் சொல்லிட்டாரு. இப்ப தீபக் கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. சரி என் அக்கவுண்ட்ல இருந்த காசெல்லாம் காணோம், பப்ஜி அக்கவுண்ட்ல நிறைய காசு வச்சிருந்தேன்னு சொல்றான். பப்ஜி அக்கவுண்ட்ல காசு காணாமனதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வருவியா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி திட்டி இவனை அனுப்பி வர்றாரு. இப்ப ஜெயிலரும் ஹீரோவும் பேசிக்கிறத காட்டுறாங்க. அவன் பொய் சொல்றான் போலன்னு ஜெயிலர் சொல்றாரு. இல்ல அவன் சொல்றது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அவன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான், ஆனா அதுக்கு முன்னாடியே வேற யாரோ தூக்கி இருக்காங்க, தூக்குனது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 2 பேரும் அந்த திருட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறத வாசு எதர்ச்சியா வந்து கவனிச்சிடுறாரு. இப்ப வாசு இருக்காருல, இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. சார் ஆமா சார், ஒருத்தன் எகிரி குதிச்சு உள்ள வந்ததை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. எது நீ பாத்தியான்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு இவங்க கேக்குறாங்க. ஆமா சார் நான் பார்த்தேன், நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா எனக்கு நீங்க சில ஹெல்ப் பண்ணணும், என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டா, நீங்க தான் சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். சரி ஓகேடா நாங்க பண்றோம், நீ முதல்ல சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே சொல்லலான்ற மாதிரி சிகரெட் எடுத்து பத்த வைக்கிற மாதிரி போறாரு. ஆனா இவர்கிட்ட லைட்டர் இல்லாம இருக்கு. அந்த சமயம் பார்த்து வேற யாரோ பத்த வைக்கிறாங்க. பத்த வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் தான். தீபக் இவங்க பேசுற எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இப்ப லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப தீபக்கோட வாழ்க்கையில 9 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 9 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இவர் திருட்டு வேலை பண்ணாம தான் இருந்திருக்காரு போல. இப்ப பஸ்ல நிறைய பேசஞ்சர் வராங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணோட பேரை நம்ம நான்சின்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணையே இவர் நடுவுல பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அந்த இடத்துல ஒரு திருட்டு வேலை பண்றாங்க. ஒரு லேடியோட வாட்ச அவங்களுக்கே தெரியாம தூக்கிடுறாங்க. இந்த விஷயத்தை இவருமே கவனிச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வாட்ச தொலைச்ச லேடி இருக்காங்கல்ல, என் வாட்ச் காணாம போயிருச்சு, இந்த பஸ்ல தான் யாரோ திருடி இருக்காங்க, பஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க இல்லனா செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான்சி தான் திருடினாங்கன்றது இவருக்கு நல்லா தெரியும். ஆனா இவர் நான்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. எல்லார் பேக்கையும் நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. நான்சியோட பேக்கை வாங்கி செக் பண்றாரு. நான்சியுமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா செக் பண்ணவர் இந்த பேக்ல இல்லன்ற மாதிரி தந்துடுறாரு. இவர் என்ன இல்லன்னு தந்துட்டாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்றாரு. தெரிஞ்சேதான் நம்மளை காப்பாத்தி இருக்காருன்றது நான்சிக்கு நல்லாவே தெரியுது. இப்ப நான்சி இறங்கும் போது இவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போறாங்க. ஆக்சுவலா நான்சி ஒரு வாட்சை திருடினாங்கல்ல, அது பெரிய வாட்ச் எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சாதாரண வாட்சா இருக்கும். இந்த வாட்சை போய் எதுக்காக திருடின அப்படின்ற மாதிரி நான்சி கிட்டே இவர் கேட்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் காசுக்கு ஆசைப்பட்டுலாம் இந்த திருட்டு வேலையை பண்றது இல்ல, ஒரு த்ரில்லுக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மாற்றதை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க, மாட்டாத போது அது ஒரு கிக்கா இருக்குல்ல, அதனால தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவருமே சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு.
இப்படி இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சில பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த பொருள் எல்லாத்தையும் இவர் வாங்கிலாம் தந்துட்டு இருக்காரு. வேற ஒரு பொருளை கையில எடுத்து பாக்குறாங்க, வேணான்ற மாதிரி வச்சிடுறாங்க. இப்ப இவருமே பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொன்னது உண்மைதான், அந்த பொருளுக்கு மதிப்பே இல்ல, ஆனா அதை எடுக்கும் போது த்ரில் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஒரு பொருளை எடுத்து பார்த்திருப்பாங்க, ஆனா அதை வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த பொருளை இவர் நைஸா தூக்கிட்டு வந்திருக்காரு போல. சூப்பர் அப்படின்ற மாதிரி இவங்க பாராட்டிட்டுலாம் இருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கடி இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி பழகிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தங்க வீட்டுல வந்து ஒரு லாக் ஆயிக்கும், ஓபன் பண்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி லாக் எல்லாம் ஓபன் பண்ண தெரியும்ன்ற மாதிரி இவர் அந்த இடத்துக்கு வராது, அதை ஓபன் பண்ணிடுறாரு. அதாவது சிலர் ஏர் பின்னை வச்சு ஓபன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓபன் பண்ணிடுறாரு. இவங்கிட்ட இந்த வித்தெல்லாம் இருக்கான்ற மாதிரி நான்சியும் யோசிக்கிறாங்க. நான்சியை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமா வெளியூருக்கு போறாங்க. நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் நிறைய காசு இருந்தா நம்ம ஒரே இடத்துல சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம், காசு நிறைய கிடைக்கிறதுக்கு நீ வேணா இந்த திருட்டு வேலையை பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே நான்சிக்காக எதுனாலுமே பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஓகே நான் பண்றேன், நிறைய காசை சேர்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிதான் இந்த தீபக்கு திருட்டு வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இது 4வது எபிசோடு தான். இன்னும் இதுல 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த சீரிஸோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.